எலியா என்பவன் நம்மைப் போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. யாக்கோபு 5:17-18. ஜெபம் ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஜீவன், உயிர் மூச்சு. ஆகையால் ஜெபம் பண்ண எந்த சாக்கு போக்கும் நாம் சொல்ல வேண்டாம். ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன் என யாக்கோபு 5:13 கூறுகிறது. துன்பத்திற்கு மருந்து நிச்சயமாகவே ஜெபம்தான். நம் ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? பிணியாளிக்கு ஜெபம் பண்ணும்போது நமது ஜெபம் விசுவாசம் உள்ளதாய் இருக்க வேண்டும். எண்ணெய் பூசி ஜெபிக்க வேண்டும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். அப்படி செய்யும்போது நீதிமானாய் செய்யும் ஜெபம் ஊக்கமும் உண்மையும் பலனுள்ளதுமாய் இருக்கும். அற்புதங்களை பெற்றுக்கொள்வோம். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் தங்க இடமில்லாமல், புசிக்க ஆகாரம் இல்லாமல், குடிக்க தண்ணீர் இல்லாமல் வனாந்தரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலும் சிதறுண்டு அலைந்தார். ஏசபேலின் பட்டயத்திற்கும் அவருக்கு பயம்தான். குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார். ஆனாலும் தேவனுடைய ஊழியத்தை செய்வதில் சோர்ந்து போகவில்லை. கருத்தாய் ஜெபம் பண்ணினார். வானம் அடைக்கப்பட்டது. மறுபடியும் ஜெபம் பண்ணினார். வானம் திறக்கப்பட்டது. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டு இருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என மத்தேயு 18:18 கூறுகிறது. எனக்கு பாடுகள் இருக்கிறது, அதனாலே நான் எப்படி ஜெபிப்பது? நான் ஏன் ஜெபிக்க வேண்டும் என சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலை உட்காவல் அறையில் அடைக்கப்பட்ட போதும் கூட ஜெபித்து துதித்து பாடவில்லையா? ஆண்டவர் அற்புதமான விடுதலையை கட்டளையிட்டாரே, நமக்கும் அவ்வாறே செய்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம், சோர்ந்து போக வேண்டாம். ஜெபம். ஜெபத்தை கேட்கும் எங்கள் பரலோக பிதாவே, ஜெபத்தின் ஆவியை எனக்கு தாரும். வெற்றி பெற்று வாழ உதவி செய்யும். என்னை ஆசீர்வதியும். ஆமேன்.